விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அவரோட கேது இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், செல்வாக்கு கூடும். யாரெல்லாம் அரசாங்கத்தால் பெரிய லெவலில் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். ஒரு பக்கம் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாலும் அவர்களும் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை பெருசாக ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இந்த வாரம் உண்டு. பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது இல்லை. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுக்கு அஃபேர் நீங்கள் செப்பரேட்டாக இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் யாருக்கெல்லாம் உன்னோருடைய சொத்து கிடைக்கலையோ கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கோ கிடைக்கும். அது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பண வரவு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதுலேயும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷனில் பிரேக், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எல்லாம் இருந்தால் கூட எதையோ ஒன்றை இழந்தது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக வச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்து சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே சுமாரான பலன். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவனையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா கும்பிட்டு வாங்க.